வணக்கம் சார். வணக்கம் ஃபெலிக்ஸ். நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, தமிழகத்தில் அண்மையில் நடந்த அந்த அஜித்குமாரோடைய கஸ்டோடியல் டெத். அது கஸ்டோடியல் டெத்துன்னு சொல்ல முடியுமா? அது அந்த டெத்தை எப்படியா டிஃபைன் பண்ணுறது சார்? அது கஸ்டோடியல் டெத்து தான் நான் சொல்லுவேன் ஃபெலிக்ஸ். ஓகே. இந்த பிரசன்ஸ் ஆஃப் கான்ஸ்டபிள்ஸ் அது நடக்குது. இவங்க தான் அவனை வந்துட்டு செக்யூர் பண்றாங்க. அதுக்கப்புறம் அந்த டெத் ஹேப்பன்ஸ். ஓகே. அந்த கான்ஸ்டபிள்ஸ் வந்து கவர்மெண்ட் ஸ்டாஃபா இல்லையா? அவங்க கவர்மெண்ட் ஸ்டாஃப் தான். அவங்க போலீஸ் ஸ்டாஃபா இல்லையா? போலீஸ் ஸ்டாஃப் தான். அவங்க பார்ட் ஆஃப் த கவர்மெண்டா இல்லையா? எஸ், பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் த கவர்மெண்ட். அப்ப இது கஸ்டோடியல் டெத். அப்ப இது கஸ்டோடியல் டெத். இதுல ஒண்ணு நீங்க வந்து பெருசா ஆராய்ச்சிலாம் செய்ய வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா அவங்க இந்த கவர்மெண்ட் மெஷினரியும் கவர்மெண்ட் ஆபீஸையும் யூஸ் பண்ணி தான் இதை பண்றாங்க. கரெக்ட். அப்ப இது கஸ்டோடியல் டெத் தானே. நீங்க கஸ்டடி ஆஃப் த கவர்மெண்ட், கஸ்டடி ஆஃப் த போலீஸ் சிஸ்டம் இல்லையா? கரெக்ட். அப்ப நீங்க அந்த கஸ்டோடியல் டெத்னு சொல்றதுல என்ன குறை இருக்கு? இல்லை, ஏன்னா ஏன் இதை கேட்குறேன்னா, இந்த பையன் மேலே ஒரு ஓரல் கம்ப்ளைண்ட்டை வச்சு அவரை செக்யூர் பண்ணுறாங்க. லிட்ரலாக அப்டக்ட் பண்ணுறாங்க, கடத்திட்டு தான் போகிறாங்க. கடத்திட்டு போயிட்டு ஒரு 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 கொலையை இவங்க வந்து காவல் நிலையத்தில் கூட விசாரிக்கல, வெவ்வேறு இடங்களில் வச்சு விசாரிக்கிறாங்க. அப்போது ரெண்டாவது விசாரித்த அந்த தேர்ட் டிகிரி ட்ரீட்மெண்ட் கொடுக்குற காவல்துறை அதிகாரிகள் யாருன்னு பார்த்தா அவங்க ஸ்பெஷல் ஃபோர்ஸாக இருக்காங்க, சிறப்பு தனிப்படையாக இருக்கிறாங்க. இதெல்லாம் எப்படி நடக்குது? இப்போ நம்ம தமிழ்நாடு காவல்துறைக்குள்ள வேலை செய்கிற முறையை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா தான் இந்த ஸ்பெஷல் ஃபோர்ஸு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நமக்கு கொஞ்சம் தெளிவாக தெரியும். சரி. நம்ம வந்து பல அடுக்குகளில் நமக்கு வந்து காவலர்கள் வேலை செய்கிறாங்க. சரி. முதல் நிலை காவலர், இரண்டாம் நிலை காவலர், அதுக்கப்புறம் தலைமை காவலர், அதுக்கப்புறம் வந்துட்டு சப் இன்ஸ்பெக்டர், அதுக்கு இடையில வந்து சிறப்பு சப் இன்ஸ்பெக்டர், அதுக்கப்புறம் வந்துட்டு இன்ஸ்பெக்டர், அதுக்கப்புறம் டிஎஸ்பி, இப்படி இந்த அடுக்கு மேலே போய்கிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதில் இவங்கெல்லாம் கீழ்நிலையில் வேலை செய்கிறவங்க. இதில் வேலை செய்யும்போது ஒவ்வொருத்தரும் அவங்களுக்குரிய ஒரு டீம் வச்சுக்கிறாங்க, எஸ்பெஷலி வித் த கிரைம். ஓகே. அந்த கிரைம் பார்ட்டின்னு சொல்றது வழக்கம். ஒரு ஸ்டேஷன் கிரைம் பார்ட்டி சார் அப்படின்னுவாங்க. அவங்க ஒரு அன்யூனிஃபார்ம்ல வேலை செய்வாங்க, பல இடங்களுக்கு போவாங்க, பல கைது செய்யறதுக்கான தேவைகளுக்கு போது அங்கங்க பயணம் செஞ்சு துப்பு துளக்கிறது, துப்பு வைக்கிறது, இது போல விஷயங்கள்லாம் செய்யறது வழக்கம். இப்போ இவங்கள ஸ்பெஷல் டீம்னு சொல்றது வழக்கம். இப்போ அந்த ஸ்டேஷனுக்கு ஒரு ஸ்பெஷல் டீம்னு இருப்பாங்க. அதே போல இன்ஸ்பெக்டருக்கு ஒரு கிரைம் இன்ஸ்பெக்டருடைய ஸ்பெஷல் டீம் ஒன்று இருக்கும், டிஎஸ்பிக்கு ஒரு ஸ்பெஷல் டீம் இருக்கும், எஸ்பிக்கு ஒரு ஸ்பெஷல் டீம் இருக்கும். இப்படி பல பேர் பல இடங்கள்ல ஸ்பெஷல் டீமா வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. ஓகே. இந்த ஸ்பெஷல் டீம்ல இருக்கவங்க இவங்க எவ்வளவு நல்லா வேலை செய்யறாங்க, எவ்வளவு சிறப்பா வேலை செய்யறாங்கன்றத பொறுத்து இவங்க மேல இருக்கிற அடுக்குக்கு போயிடுவாங்க. ஓ, ஓகே. இப்போ ஒருத்தர் வந்து துப்பு துளக்கறதுல ரொம்ப சிறப்பா இருக்காரு, அவர் நல்லா இருக்காரு அப்படின்னா எஸ்பி அவரை நான் வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் எடுத்துக்குவாரு. ஓகே, ஓகே. சோ அப்ப அவருடைய எஸ்பி டீம்ல அவர் வேலை செய்வாரு. இப்படி நிறைய விதமா துப்பு துளக்கிற இது இந்த தமிழ்நாடு காவல்துறையில் நடந்துட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சரி. ஆனா இது எல்லாமே சட்டம் ஒழுங்க சரி செய்யறதுக்கு மட்டுமும், கிரைம குற்றத்தை வந்து தடுக்கிறதுக்கு மட்டுமோ அல்ல குற்றத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு மட்டுமோ நடக்குதானா? அப்படிலாம் ஒன்றும் இல்லைன்றதுதான் என்னுடைய காவல்துறை அனுபவம். அப்புறம் எதுக்காக அந்த ஸ்பெஷல் டீம் இருக்கு? நிறைய காரணங்களுக்காக இருக்கு. இந்த ஸ்பெஷல் டீம்ல வேலை செய்யறவங்க இவங்க யூனிஃபார்ம் போட்டுக்க மாட்டாங்க, நேம் பேட்ச் போட்டுக்க மாட்டாங்க. இவங்க எங்க வேணாலும் போவாங்க, எங்க வேணாலும் வருவாங்க. இவங்களுக்கு வந்து அந்த காவல்துறைக்குரிய அந்த அடையாளங்கள் இருக்கு இல்லையா, அந்த அடையாளங்களை மீறியும் செயல்படுவாங்க. ஓகே, ஓகே. அந்த லிபர்ட்டி அவங்களுக்கு கிடைக்கும். நான் வேற ஒரு கதையை சொல்லிட்டு வேணா இந்த இடத்துக்கு திருப்பி வரணும்னு ஆசைப்படுறேன். சொல்லுங்க சார். 1996, 97 வந்து நான் மாதவரத்தில் வேலை செய்யும் போது, மாதவரத்தில் ஒரு இன்ஸ்பெக்டர் ஒருத்தர் இருந்தார். அவருடைய பேர் வந்து நான் மறந்துட்டேன்னு வச்சுங்களேன். அவர் கிரைம் பார்ட்டி, அவரு ஒரு டீம் வச்சிருப்பாரு. அந்த டீம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான டீம். அந்த டீம் ரொம்ப ஸ்ட்ராங்கான டீம். எங்க குற்றனாலும் கண்டுபிடிச்சிருவாங்க. ஓகே. அந்த குற்றத்தை கண்டுபிடிக்கிறது மட்டும் இல்லாம அந்த குற்றவாளிகளோட கூட்டு ஏற்படுத்திக்கிட்டு அந்த குற்றத்துல பங்கும் வாங்கிக்குவாங்க. ஓஹோ, ஓகே. இப்போ உங்களுக்கு புரிய நினைக்கிறேன் அந்த குற்றம் டீம் வந்து எப்படி வேலை செய்யுதுன்னு. புரியுது. சோ இப்போ நம்ம அதுல இருந்து நம்ம டைவர்ட் ஆயிட வேண்டாம். இப்போ இந்த விஷயத்துல நின்று பேசுவோம். அப்ப இந்த விஷயத்துல சார் நான் வந்து நான் நடந்தது, அதாவது ஒரு 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 டாக்டர், அவர் வந்து ஒரு மருத்துவர், அவர் வந்து தன்னுடைய நகை காணாம போகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த லோக்கல் ஸ்டேஷனில் ஒரு ஓரல் கம்ப்ளைண்ட் தான் கொடுக்குறாங்க. அந்த ஓரல் கம்ப்ளைண்ட்டின் அடிப்படையில் இவர் வந்து அந்த காவலர்கள் வந்து இவரை ஒரு அஜித்குமார் உள்ளிட்ட ஒரு 5-6 பேரை கூப்பிட்டு வந்து விசாரிக்கிறாங்கன்னு வைங்களேன். அதுக்கப்புறம் அந்த ஸ்பெஷல் டீம் வந்து அவங்கள வந்து விசாரிக்குது. இதெல்லாம் எப்படி வந்து ஒரு சாதாரண ஒரு ஓரல் கம்ப்ளைண்ட் மேலே எப்படி இவ்வளோ டீப்பாக அது போக முடியும்னு கேட்குறாங்க. பண்ண முடியும். எப்படி பண்ண முடியும்னா,
நம்முடைய காவல்துறையே கட்டுக்கு உட்பட்டதாக இல்லை தானே. அதை நம்ம முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். நம்முடைய காவல்துறை முழுக்க முழுக்க தமிழ்நாடு காவல்துறையா இருக்கட்டும், இது இந்திய காவல்துறையா இருக்கட்டும், அவங்க நினைக்கிறதெல்லாம் காவல்துறையினுடைய செயல்பாடுகளா செஞ்சுட்டு இருக்காங்க. முறைப்படி எதுவுமே செய்யறது கிடையாது. ஒரு எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ண வேண்டியது எல்லாத்துக்குமே அவசியமா இருக்கு. ஒரு எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ண பிறகுதான் ஒரு காவல்துறை அதிகாரிக்கு ரிஜிஸ்டர் என்கொயரி பவரே வருது. கரெக்ட். ஆனா நிறைய நேரங்கள்ல சார் எஃப்ஐஆர் போடாம இதை இன்வெஸ்டிகேட் பண்ணுங்க அப்படின்னு மேல இருக்கிற அதிகாரிகள்கிட்ட சொல்றதும், அந்த மேல இருக்கிற அதிகாரிகள் கீழே இருக்கிற ஆட்களை பார்த்து பண்ணியா, வெளியில எல்லாம் வர வேண்டாம், எஃப்ஐஆர் வேண்டாம் அப்படின்னு சொல்லி டைரக்ட் பண்ற ஒரு மனநிலையும் தமிழ்நாடு காவல்துறைக்குள்ள பல இடங்கள்ல நான் பார்த்திருக்கிறேன். அப்ப என்னன்னா அந்த ஸ்பெஷல் இன்ட்ரெஸ்ட் ஆன் சம்ஒன், ஸ்பெஷல் இன்ட்ரெஸ்ட் ஃபார் சம்ஒன். அப்ப இது நடக்குது. அதே மாதிரி இதுல பாத்தீங்கன்னா இது கிட்டத்தட்ட ஒரு வர்க்கம் தான். இது மேல இருக்கிறவங்க ஒருத்தவங்க சொல்லிட்டாங்க அப்படின்ற ஒரு காரணத்துக்காக அவங்க சட்டத்தை அப்படியே வளைச்சி அடுத்த ஸ்டெப் கொண்டு போறாங்க பாருங்களேன். அந்த இடத்துல அவங்க எஃப்ஐஆர் போடாம செயல்படுறாங்கன்றது மேல இருக்கவங்க சொல்லிட்டாங்க அப்படின்றதுக்காக உடனே அந்த எஃப்ஐஆர்லாம் போடாம வேலை செய்யறாங்க. இதுக்கு இன்னொரு காரணமும் இருக்கு. பெரும்பாலும் எஃப்ஐஆர்னு ஒன்று போட்டுட்டா அதுக்கு டிஸ்போசல் ஒன்று காமிக்கணும். ஓகே. குற்ற வழக்குகள்ல எஃப்ஐஆர் போட்டா அது அந்த டிஸ்போசல் காமிக்கலன்னா அது பெண்டிங்காவே இருக்கும். அப்ப இவங்களுடைய அந்த டிஎஸ்ஆர்னு சொல்லுவாங்க, இவங்களுடைய இந்த ஸ்டேஷன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்கு இல்லையா, அதுல இது ஒரு மாற்றத்தை உண்டாக்கிடும். கிட்டத்தட்ட நீங்க 5 ஸ்டார் வாங்கிட்டு இருக்கிற ஒரு ஆளு இடையில ஒருத்தர் உங்களுக்கு 2 ஸ்டார் கொடுத்துட்டாருன்னா ஆட்டோமேட்டிக்கா 5 ஸ்டார்ல இருந்து நீங்க இறங்கி டக்குன்னு 4 ஸ்டாருக்கு வந்துருவீங்க, இல்ல 3.5க்கு வந்துருவீங்க இல்லையா. ஒரே ஒருத்தர் தான் உங்களுக்கு கொடுத்துருப்பாரு, ஆனா நீங்க உங்களுடைய ரேங்க் கீழே இறங்கிடும் இல்லையா. அதே போல இந்த ஸ்டேஷனுடைய ரேங்க் இறங்கிடும். ஓகே. அது இறங்காம இருக்கணும்னா அந்த ஸ்டேஷன் ஹவுஸ் ஆபீசர் என்ன செய்வாரு, அந்த இன்ஸ்பெக்டர் என்ன செய்வாருன்னா எஃப்ஐஆர் போடாமலே அதை முதல்ல எப்படி முடிக்க முடியும்னு பாப்பாரு. அதே மாதிரி எஃப்ஐஆர் போடாம இருக்கும்போது ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா அது நிறைய அட்வான்டேஜ் இருக்கு. எஃப்ஐஆரே போடாம இருக்கும்போது இவங்க எதை வேணாலும் செய்ய முடியும். சமீபத்துல இல்ல, ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னாடி சென்னையில சவுந்தரபாண்டியன் ஸ்டோர்னு ஒரு ஸ்டோர் உண்டு. அந்த ஸ்டோர்ல அவங்களுடைய வீட்டுல, அவங்க நாடார் சமுதாயத்தை சேர்ந்தவங்க, அவங்களுடைய வீட்டுல சென்னையில அவங்களுடைய வீட்டுல கொள்ளையடிச்சிட்டாங்க. அவங்க அந்த கொள்ளையடிச்சவங்களை போய் பிடிக்கும் போது அவங்க நிறைய நகை விஷயங்கள்லாம் கொள்ளையடிச்சிட்டு போயிட்டாங்க. அந்த நகையெல்லாம் கையகப்படுத்தும் போது அவங்க நிறைய கரைச்சிருந்தாங்க. கரைச்சி அதை தங்க கட்டிகளா மாத்திருந்தாங்க, இன்காட்டுன்னு சொல்லுவாங்க. அதை இன்காட்டு ஆகும்போது இவங்க அதை திருப்பி இது பண்ணும்போது திருப்பி அந்த அவங்களுக்கு கொடுக்கும்போது அதுல ஒரு சில பகுதி அந்த காவல்துறை அதிகாரி எடுத்துக்கிட்டார். ஓகே. அது அந்த சவுந்தரபாண்டியன் ஸ்டோரினுடைய ஓனர் அதை வாங்க மறுத்துட்டார் அந்த நேரத்துல. அப்புறம் பேசி ஓரளவுக்கு கொடுத்து அப்புறம் இதை ஒரு பகுதியை இப்ப பாத்தீங்கன்னா இப்ப இந்த எஃப்ஐஆர்லாம் போடும்போது ஆட்டோமேட்டிக்கா அக்கௌண்ட் வந்துருது இல்லையா. நீங்க எஃப்ஐஆர் போடலன்னா அக்கௌண்டே வராது. இந்த அஜித்குமார் மரணத்துல அந்த மரணம் குறித்து காவல்துறை ஒரு எஃப்ஐஆர் போடுறாங்க. அந்த காவல்துறையை சேர்ந்த கண்ணன் அப்படின்ற ஒரு காவல் அதிகாரி கொடுக்குற புகாரின் பேரில் ஒரு எஃப்ஐஆர் போடுறாங்க. அந்த எஃப்ஐஆரில் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, நாங்கள் விசாரிக்கும் போது அவர் தப்பு செய்யலை, திருடலைன்னு எங்களுக்கு தெரிய வந்தது. ஆனாலும் இதை நாங்கள் எங்கள் காவல்துறை அதிகாரி மற்றும் டிஎஸ்பி கிட்ட சொன்னோம். ஆனால் நல்லா விசாரிங்கன்னு அவர் சொன்னார் மறுபடியும். அதுக்கப்புறம் நாங்கள் விசாரித்தோம் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் வர்றதா வழக்கறிஞர் ஒருத்தர் இதை சொல்கிறாரு. அப்போது இதுக்கு என்ன இந்த ஸ்டேட்மெண்ட்டோட பின்னணி என்ன இருக்கும்? இது எஃப்ஐஆர்ல இருக்கான்னு எனக்கு தெரியல. கண்ணனுடைய எஃப்ஐஆர் என்ன சொல்லுதுன்னு எனக்கு தெரியல. எஃப்ஐஆர் ஸ்டேட்மெண்ட்ல என்ன சொல்லுதுன்னு எனக்கு தெரியல. ஆனா நீங்க சொல்றதை வச்சு நான் அப்படியே பார்க்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இதுல இவங்க வழக்கு போறாங்க, விசாரிச்சதுல இவங்க இதுல இவர் குற்றவாளி அல்ல, அஜித் குமார் என்பவர் குற்றவாளி அல்ல அப்படின்ற மாதிரி ஒரு முன்முடிவுக்கு இதை மேல இருக்கிற அதிகாரிகள்கிட்ட சொல்றாங்க. ஆனா மேல இருக்கிற அதிகாரிகள் நீங்க நல்லா விசாரிங்க அப்படின்னு சொல்றாங்க. அதன் மேல இவங்க திருப்பி விசாரணையை அதிகப்படுத்துறாங்க. அதன் காரணமா அவர் இறந்தும் போறார். இதுதான் இந்த எஃப்ஐஆர்ல இருக்கிறதா நீங்க சொல்றீங்க இல்லையா? ஆமா ஆமா ஆமா, வாய்ப்பு இருக்கு. இதோட உள்ளர்த்தம் என்ன, அதுதான் நான் கேட்கிறேன். நமக்கு இந்த எஃப்ஐஆர்லாம் பற்றி ஆய்வே தேவையில்லைன்றது என்னுடைய எண்ணம். ஓகே. ஏன்னா இந்த எஃப்ஐஆர்ல ஒரு இந்திய குடிமகன், ஒரு தனிநபர் காவல்துறை அதிகாரிகளால கொல்லப்பட்டிருக்கார். அதை பத்தி தானே நம்ம இப்ப பேசணும். புரியுது. இந்த எஃப்ஐஆருக்குள்ள என்ன இருக்குன்றது நமக்கு என்ன இல்ல, எதுக்கு நான் கேட்கிறேன்னா, இவர் ஒவ்வொரு விஷயத்துக்கும் இது மாதிரி டிஎஸ்பிக்கு ரிப்போர்ட் பண்ணுவாங்களா அப்படின்றது கேள்வி ஒன்று.
ஒவ்வொரு குற்ற சம்பவக்கும் நாங்கள் விசாரிக்கிறோன்னு டிஎஸ்பி லெவலில் கான்ஸ்டபிளே வந்து ஃபோன் பண்ணி சொல்லுவாங்களா, இன்ஃபார்ம் பண்ணுவாங்களா? இன்ஸ்பெக்டருக்கு சொல்லலாம் அப்படின்னு அது கேள்வி என்னோட அதுக்குள்ள சந்தேகம் ஒன்று. இந்த நல்லா விசாரி அப்படின்னு சொல்கிறதுக்கான அவர் எதுக்கு இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை அந்த அந்த காவல் அதிகாரி இந்த எஃப்ஐஆரில் சொல்லணும்? இது வந்து ரொம்ப நார்மலான டேர்ம் ஃபெலிக்ஸ். காவல்துறையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நார்மலான டேர்ம். நீங்க வந்து ஒரு சூப்பர்வைசிங் அதிகாரியா இருக்கீங்க. இப்ப டிஎஸ்பியா இருக்கிற ஒருத்தர் வந்து அந்த இடத்துல சூப்பர்வைசிங் அதிகாரி ஆயிடுறாரு ஆட்டோமேட்டிக்காவே. அப்ப அவர் வந்து என்ன சொல்லுவாரு, நீ கண்டுபிடிக்கலையா போயா, ஒழுங்கா விசாரியா போயா அப்படின்னு அந்த காவல்துறை அதிகாரிகள் மேலேயே வெயிட்ட தூக்கி போடுறது. ஓகே. அப்ப இது வந்து அதே மாதிரி நீங்க இன்னொரு கேள்வி கேட்டீங்க, இப்படி எல்லா விஷயங்களையும் மேல இருக்கிற அதிகாரிகள்ட்ட சொல்லுவாங்களா அப்படின்னு. இன்னைக்கு இருக்கிற காவல்துறை அமைப்புல வந்துட்டு இண்டிபெண்டன்சி வந்து போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு கிடையவே கிடையாது. அதுலயும் முக்கியமா ஸ்டேஷன் ஹவுஸ் ஆபீசர்ஸ்க்கு இண்டிபெண்டன்சி கிடையவே கிடையாது. மேல இருக்கிறவங்க கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அது எஸ்பியா இருக்கலாம், டிஎஸ்பியா இருக்கலாம், இல்ல அதுக்கு மேல இருக்கிறவங்களா கூட இருக்கலாம். என்ன நடக்குதுன்றது எனக்கு சொல்லிக்கிட்டே இருங்க அப்படின்றாங்க. எனக்கு தெரியாம எதுவுமே நடக்கக்கூடாதுன்றாங்க. எனக்கு தெரியாம எஃப்ஐஆர் போடாதீங்கன்றாங்க. நீங்க தமிழ்நாடு காவல்துறையில சென்னையில வந்து நீங்க ஒரு எஃப்ஐஆர் நீங்க போட முடியாது. நீங்க ஒரு எஃப்ஐஆர் கொண்டு போய் கொடுக்குறீங்க அப்படின்னா, சார் பெட்டிஷன் அவர் வாங்கிக்குவாரு, சார் இன்ஸ்பெக்டர் பேசிட்டு எஃப்ஐஆர் போடலாம் சார்னு எஸ்ஐ வந்து சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் சொல்லுவாரு. இன்ஸ்பெக்டர் வந்து அவர் டிஎஸ்பி கிட்ட சொல்லுவாரு. அப்புறம் டிஎஸ்பி வந்து அவர் யார்கிட்ட சொல்றாரோ இல்ல அவரே ஒரு முடிவு எடுக்கிறாரோ அதுக்கப்புறம் தான் அது எஃப்ஐஆர் மாறும். ஆனா எஃப்ஐஆர் எப்படி மாறணும் அப்படின்னா, எஸ்ஐக்கு எஃப்ஐஆர் போடுற பவர் இருக்குது. சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்காரு இல்லைங்களா, அவர் தான் உங்களுடைய பெட்டிஷன் உங்ககிட்ட இருந்து கையில இருந்து ரிசீவ் பண்றாரு இல்லையா, அவருக்கே எஃப்ஐஆர் போடுறதுக்கு தகுதி வந்துருது. சட்டப்படி, கான்ஸ்டிடியூஷனல் படி நம்ம வந்து சிஆர்பிசியினுடைய இருந்து பவர் எடுக்கிறோம் இல்லையா, அந்த பவர்ல இருந்தே அவருக்கு வந்துட்டு எஃப்ஐஆர் போடுற தகுதி இருக்கு. ஆனா அந்த எஃப்ஐஆர் போடுற தகுதி இருந்தும் மேல இருக்கிற அதிகாரிகள் எஃப்ஐஆர் போட விடாம செஞ்சுட்டு இருக்காங்க. இதுக்கு முக்கியமான காரணமா என்ன இருக்கிறது என்னன்னா, இந்த காவல்துறையினுடைய அமைப்பு. இந்த காவல்துறையினுடைய அமைப்பு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அங்க ஐபிஎஸ் ஆபீசர்னு ஒரு சிஸ்டம் வந்து நேரடியா கொண்டு வந்து நம்ம உள்ள சொருகுறோம். அதுக்கு இடையில டிஎஸ்பின்னு ஒரு சிஸ்டம் இருக்கு. இங்க கான்ஸ்டபிள்ல இருந்து இந்த டிஎஸ்பி வரைக்கும் இருக்கிற சிஸ்டம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க கீழ இருந்து மேல வரவங்களா இருப்பாங்க. அவங்க படிநிலையில மேல ஏறி வரவங்களா இருப்பாங்க. ஆனா அந்த ஐபிஎஸ் ஆபீசர்னு ஒரு சிஸ்டம் இருக்கு இல்லையா, அவங்க திடீர்னு இடைச்சர்களா இருக்காங்க. இது ஏன் இந்த மாதிரி இடைச்சர்கள் நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, நீங்க பிரிட்டிஷ் காவல்துறையில இருந்து நீங்க பார்க்கணும், பிரிட்டிஷ் காவல்துறைக்கு போகணும். நமக்கு பிரிட்டிஷ் அமைப்புல வந்துட்டு கான்ஸ்டபிளா சேர்ந்த ஒருத்தர் தான் கமிஷனர் ஆக முடியும். பிரிட்டிஷ் அமைப்புல லண்டன்ல ஒருத்தர் வேலை செய்யறாருன்னு வச்சுக்கோங்களேன், அவர் கான்ஸ்டபிளா சேர்ந்தாதான் அவர் கமிஷனர் ஆக முடியும். ஆனா நம்ம ஊர்ல எப்படின்னா, கான்ஸ்டபிளா சேர்ந்த ஒருத்தர் கமிஷனர் ஆக முடியாது, புரியுது, ஆகவும் கூடாது. மண்ணின் மைந்தர்கள் அந்த பவரை அனுபவிக்க கூடாது, அந்த பவருக்கு வரக்கூடாது, மக்களுக்கு உதவி செய்யறவர்களா மாறக்கூடாது. அதை தடுக்கிறதுக்காகவே பிரிட்டிஷ் அமைப்புல என்ன செஞ்சாங்கன்னா, நீங்க நேரடியா வெள்ளக்காரர்களையே நேரடியா கொண்டு வந்து மேல வந்து ஐபிஎஸ் ஆபீசரா உட்கார வச்சாங்க. அப்ப ஐபிஎஸ் கிடையாது, ஐபி இந்தியன் போலீஸ். அவங்க நேரடியா மேல வந்து உட்காந்துட்டு உங்களை சூப்பர்வைஸ் பண்ணுவாங்க. கீழே இருக்கிறவங்க எல்லாம் அவங்க டைரக்ட் பண்ணுவாங்க. ஆனா அவங்களுக்கு இருக்கிற போலீஸ் எக்ஸ்பீரியன்ஸோ ஃபீல்ட் எக்ஸ்பீரியன்ஸோ கீழே இருக்கிறவருடைய போலீஸ் எக்ஸ்பீரியன்ஸையும் ஃபீல்ட் எக்ஸ்பீரியன்ஸையும் கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசம் இருக்கும். ஆனா அவருடைய டைரக்ஷன்ல தான் இது வேலை நடந்துகிட்டு இருக்கும். இவங்க எல்லாருடைய செயல்பாடுகளும் பாத்தீங்கன்னா ஃபீல்ட் லெவல்ல இவங்களுக்கு நாலேஜே இருக்காது. ஆனா இவங்க செய்யற வேலைகள் மட்டும் கீழே இருக்கிற ஆபீசர்ஸ் வந்து தொடர்ந்து அவங்கள டைரக்ட் பண்றதாவே இருந்துட்டு இருக்கோம். இப்ப வந்து ஒரு ஃபீல்டுல வேலை செய்யாத ஒருத்தர் ஃபீல்டுல வேலை செய்யற ஒருத்தரை எப்படி நீங்க டைரக்ட் பண்ண முடியும்? புரியுது சார். இப்போ எனக்கு இன்னொரு கேள்வி, மற்ற மேலை நாடுகளில் இது மாதிரி கஸ்டோடியல் டெத்து வந்து நடக்கிறது இயல்பு தானா, இல்லை அங்கே நடந்தால் என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுப்பாங்க? இப்போ சமீபத்தில் கூட ஆஸ்திரேலியாவில் ஒரு கஸ்டோடியல் டெத் நடந்தது. ஓகே, அது பார்லிமெண்ட் வரைக்கும் வந்துட்டு எதிரொலிச்சுக்கிட்டே இருக்குது, இன்னைக்கு வரைக்கும் எதிரொலிச்சுக்கிட்டே இருக்கு. ஒரு கருப்பின இளைஞர் ஒருத்தர் வந்து ஒரு ஷாப்பிங் மால்ல திருடிட்டு உணவுப் பொருளை திருடிட்டு தப்பிச்சு போறாரு. அங்க இருந்த செக்யூரிட்டி அவரை வந்து கைது செய்ய முயற்சி பண்றாரு. அதுக்கப்புறம் போலீஸ் 2 பேர் அந்த இடத்துல உள்ள வராங்க. அவங்க வந்து அதை தடுக்கிறாங்க, கைது பண்றாங்க. இந்த பலப்பிரயோகத்துல அந்த கருப்பின இளைஞர் இறந்து போறார். ஆனா ஏற்கனவே அவருக்கு உடல் உபாதை ஏதோ இருந்திருக்குது. அதுல இந்த தாக்குதலோடு சேர்ந்து அவர் அப்படியே இறந்து போறாரு. அந்த கஸ்டடியில எடுத்து அவரை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறாங்க இல்லையா, போற வழியிலேயே அவர் இறந்து போறாரு. ஓகே, அது இன்னைக்கு வரைக்கும் பார்லிமெண்ட்ல எதிரொலிச்சுக்கிட்டே இருக்கு. நான் கிட்டத்தட்ட 20 ஆண்டு காலமாக ஆஸ்திரேலியாவில் வாழ்ந்துட்டு இருக்கிறேன். 20 ஆண்டு காலமா ஆஸ்திரேலியாவில் வாழ்ந்துட்டு இருக்கிறேன்.
நான் மொத்தமா பார்த்த கஸ்டோடியல் டெத்தே கிட்டத்தட்ட ஒரு 4-5க்கு மேல கிடையாது. 20 ஆண்டுல ஓகே 20 ஆண்டுல 4-5க்கு மேல கிடையாது. கஸ்டோடியல் டெத் வந்து நீங்க கஸ்டோடியல் டெத்தோ இல்ல கஸ்டோடியல் டார்ச்சரோ கைமீறி போய் நடக்கத்தான் செய்யும் நம்ம சொல்லலாம். ஆனா அதனுடைய நம்பரை பாருங்க. தமிழ்நாட்டுக்குள்ள ஸ்டாலின் என்கிற திமுகவினுடைய கட்சியினுடைய தலைவர் பதவிக்கு வந்த சில ஆண்டுகள்லேயே 4 ஆண்டுகள்லேயே 24ல இருந்து 28 கஸ்டோடியல் டெத் நடந்திருக்கு. கரெக்ட். அப்ப நீங்க ஆஸ்திரேலியா போல இவ்வளவு பெரிய நாட்டுல 4 கஸ்டோடியல் டெத்துக்கும் தமிழ்நாட்டுல 24 கஸ்டோடியல் டெத் இந்த 4 ஆண்டுகள்லயும் பாத்தீங்கன்னா, இப்ப நீங்க கஸ்டோடியல் டெத் நீங்க கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொன்னதா இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க மேற்கத்திய நாடுகளையும் இதையும் கம்பேர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அதற்கான விடை கிடைச்சிடும். சார், இப்போ இந்த பையனுடைய உடல்ல கிட்டத்தட்ட 44 இடங்கள்ல வந்து காயங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காயங்கள் இல்லாத இடமே இல்லை, இந்த பையனோட உடம்புல காயங்கள் இல்லாத இடமே இல்லை அப்படின்னு கோர்ட் ஒரு அப்சர்வேஷன் கொடுத்துருக்கு. எப்படி சார் அடிக்க முடியுது? அவரும் மனிதர் தான், இவரும் மனிதர் தான். ஃபெலிக்ஸ், இதே இந்த 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 காட்சியை நான் ஒரு வீடியோவா வச்சிருக்கேன். ஓகே. இந்த போலீஸ்காரர்கள் இந்த அஜித் குமாரை அடிக்கிற வீடியோவை நான் கையில வச்சிருக்கேன். இன்னைக்கு நான் கையில வச்சிருக்கேன். ஆமா, இன்னைக்கு எங்கள்ட்ட கூட இருக்குது, ஒரு வீடியோ லீக் ஆயிருக்குது. என்ன குரூரமா ஒரு மக்கள் ஒரு மனிதாபிமானமே இல்லாத முறையில் அடிக்கிறாங்கன்னு நீங்க பாருங்க. ஆமா. அப்ப நீங்க சொல்ற 44 காயங்கள்ன்றத எனக்கு தெரிஞ்சு குறைச்சி கணக்கிட்டு இருப்பாங்களோன்னு எனக்கு தோணுது. இல்ல, லத்தி காயங்கள் மட்டுமே, அது வெளியில உள்ளது. இன்னும் வந்து இன்டர்னலி தேர் இஸ் லாட் ஆஃப் அதர் இன்ஜுரிஸ். நேச்சுரலாவே நீங்க வந்து வெளியில இருக்கிற காயங்களால இறப்பு நடந்திருக்காது இல்லையா? இறப்பு வந்து உள்ள இருக்கிற காயங்களால தான் நடக்கும். நீங்க இதை அப்படியே தூக்கி ஃபெனிக்ஸ் அண்ட் ஜெயராஜ் அவங்களுடைய கொலையை தூக்கி போட்டு பாருங்க. அதுவும் இதே போல ஒரு கஸ்டோடியல் டெத் தானே. ஆமா. தமிழ்நாடு காவல்துறையால் நிகழ்த்தப்பட்ட கஸ்டோடியல் டெத். ஆனா ஆட்சி வேற. இதே தமிழ்நாடு காவல்துறையால் நடத்தப்பட்ட கஸ்டோடியல் டெத். அந்த கஸ்டோடியல் டெத்ல என்ன நடந்ததுன்றதை கொஞ்சம் பாருங்க, யோசிச்சு பாருங்க. அப்பா மகன் 2 பேரும் வாக்குவாதம் செய்தாங்கன்றதுக்காக அதுவும் அந்த வாக்குவாதம் எதற்காக? இவர்களுடைய அவங்க கேட்ட மொபைல் போனை ஃப்ரீயா கொடுக்கலன்றதுக்காக வாக்குவாதம் செய்தாங்கன்றதுக்காக அவங்கள அடிச்சு தலைகீழ தொங்க விட்டு அவங்களுடைய ஆசன வாயில லத்திய சொருவி இருக்காங்க. அந்த லத்திய சொருகும் போது அந்த ஆசன வாய் வழியா லத்தி உள்ள போகும்போது அந்த லத்தி குடல் உள்ள காயம் ஏற்படுத்தும் இல்ல? கரெக்ட். அந்த குடல் வழியா ஏற்பட்ட காயத்தின் காரணமா தான் அவங்களுக்கு உள்ள ரத்த கசிவு ஏற்படுது. அதே மாதிரி ரத்த நாளங்கள்ல ரத்த குழாய்கள்ல அந்த உடல்ல இருக்கக்கூடிய திசுக்கள்ல இருக்கக்கூடிய ரத்த உணவு மற்ற விஷயங்கள்லாம் கலந்து செப்டிசீமியா ஏற்பட்டு அந்த 2 பேர் இறந்து போனாங்க. இது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இது 5 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த இதே நிகழ்வு. செப்டிசீமியா மூலம் இறந்து போனாங்க. செப்டிசீமியானா தமிழ்ல சொன்னா ரத்தம் விஷத்தன்மை ஏறுதல். ரத்தம் விஷத்தன்மை ஏறுதல். அவங்களை காப்பாற்றவே முடியாம அப்பாவும் மகனும் ஒரே நாள்ல இறந்து போனாங்க. அப்பாவும் மகனும் ஒரே நாள்ல இறந்து போறது எவ்வளவு ஒரு வலியான வேதனையான ஒரு நிகழ்வு. அதுக்கு காவல்துறை ஒரு கருவியா மாறிடுச்சு இல்ல? அதே போல இன்னைக்கு நடந்திருக்கு. அதே போல அடிச்சிருக்காங்க. இப்ப மேல இருக்கிற அதிகாரிகள் வந்து நீங்க போய் நல்லா விசாரிங்க அப்படின்னு சொன்னா வந்து அடிச்சுக்கிட்டே இருப்பாங்களா? அப்ப இது இந்த சிஸ்டத்துல இருக்கிற பிரச்சனையை நம்ம புரிஞ்சுக்கணும் தானே. நான் ஏற்கனவே உங்களுக்கு பலமுறை சொல்லி இருக்கிறேன், தமிழ்நாடு காவல்துறைக்கும் இந்திய காவல்துறைக்கும் யூனியன் ரொம்ப அவசியம். யூனியன் ஒண்ணு இருந்திருந்தா போய் ஒழுங்கா விசாரின்னு சொன்ன உடனே சார் நாங்க விசாரிச்சிட்டோம் சார், எங்களால இவ்வளவுதான் சார் முடியும்னு அவன் சொல்லியிருப்பான். ஓகே. யூனியன் ஒண்ணு இல்லாதனால தான் போய் அடியா அப்படின்னு சொன்ன உடனே திருப்பி வந்து அடிச்சு இன்னைக்கு அத்தனை பேரும் ஜெயிலுக்கு போறான். யூனியன் இருந்ததுன்னா நேர்மையா அவனுடைய குரலை எழுப்பி இருக்க முடியுமா இல்லையா? உண்மையா உறுதியா முடிஞ்சிருக்கும். அதே நேரத்துல நீங்க தமிழ்நாடு காவல்துறையில இருக்கக்கூடிய தமிழ்நாடு காவல்துறையை பற்றி பேசுற நிறைய பேரு யூனியன் கூடாதுன்னு பேசிக்கிட்டே இருக்காங்க. யூனியன் கூடாதுன்னா நீ சுதந்திரம் அடையாத இந்தியாவில் இருந்த போது யூனியன் கூடாது. நீ சுதந்திரம் அடையாமல் இருந்த இந்தியாவில யூனியன் கூடாது. இன்னைக்கு நீ குடியரசாகி மக்களாட்சி நடத்தி கொண்டிருக்கும் போது அதுல இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிக்கு எதுக்கு யூனியன் வேணா நீ முடிவு எடுக்கிற? உன்னுடைய சுயலாபத்துக்காக தானே நீ எடுக்கிற. உன்னுடைய சுயலாபம் நீ சந்தோஷமா வாழ்றதுக்காகவும் நீ திருட்டுத்தனம் செய்வதற்காகவும் நீ கொள்ளையடிப்பதற்காகவுமே காவல்துறை அதிகாரிகளுக்கு யூனியன் வேண்டாம்னு நீ சொல்ற.
இப்ப நமக்கு யூனியன் வேணுமா வேணாமா நீங்க எனக்கு சொல்லுங்க. இல்ல என்னைய கேட்டா நீங்க நான் வந்து சொல்ல யூனியன் வேண்டாம். அவசியம் நீங்க தான் நான் சொல்ல சொல்ல. இல்ல சார் இப்ப யூனியன் சார் ஒரு நிமிஷம். மக்கள் சொல்லட்டும் ஃபெலிக்ஸ். இல்ல இல்ல உங்களுடைய ஒரு குரல் எனக்கு ஒரு- தேவையில்லை. சார் ஒரு நிமிஷம். இப்போ இந்த யூனியன் வந்து மத்த மாநிலங்கள்ல இருக்கா? கேரளா, ஆந்திரா, கர்நாடகா இந்த மாதிரி மாநிலங்கள்ல எந்தெந்த மாநிலங்கள்ல காவல்துறைக்கு யூனியன் இருக்கு? ஃபெலிக்ஸ், நமக்கு பக்கத்துல இருக்கிற கேரளாவுல யூனியன் இருக்கு. ஓகே. அங்க சப் இன்ஸ்பெக்டரா ஜாயின் பண்ற ஒருத்தர் டிஐஜியா ரிட்டையர்ட் ஆக முடியுது, ஐஜியா ரிட்டையர்ட் ஆக முடியுது. ம் இந்த யூனியன் இருக்கிறதுனால தான். ம் அதே நேரத்துல கல்கத்தாவுல, வெஸ்ட் பெங்கால்ல யூனியன் இருக்கு. ஓகே. இந்தியாவுக்குள்ளேயே காவல்துறை 2 மாநிலங்கள்ல யூனியன் இருக்குன்றதை நான் உறுதிப்படுத்துறேன் உங்களுக்கு. ஓகே. அதே நேரத்துல இங்க இன்னொரு விஷயமும் நான் சொல்லுவேன். இங்க காவல்துறை அதிகாரிகள் இருக்காங்க இல்லையா, சப் இன்ஸ்பெக்டரா ஜாயின் பண்ற ஒருத்தர் வந்து அங்க டிஐஜியா இல்ல ஐஜியா ரிட்டையர் ஆகுறாரு நான் சொல்றேன் இல்லையா. கேரளா எவ்வளவு சின்ன காவல்துறை. அப்ப பெரிய காவல்துறையா இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கிறவர் இன்னும் அதிகமா வந்து பதவி உயர்வு பெறணும் தானே. ஆமா. ஆனா பதவி உயர்வை பெற முடியாம சப் இன்ஸ்பெக்டரா ஜாயின் பண்ணவர் டிஎஸ்பி ஆகவும் மேக்ஸிமம் ஏடிஎஸ்பி ஆகவும் ரிட்டையர் ஆகிறாங்க. கிட்டத்தட்ட 2 ப்ரமோஷன் மட்டும் தான் அவங்க லைஃப் ஃபுல்லாவே 30 ஆண்டு காலத்துல 35 ஆண்டு காலத்துல 2 ப்ரமோஷனோட முடிச்சு போயிடுறாங்க வாழ்க்கையில. 96ல என் கூட பதவியில சேர்ந்த பல பேர் இன்னைக்கு பதவியில இருந்து ரிட்டையர் ஆயிட்டாங்க. அவங்க பெரும்பாலும் இன்ஸ்பெக்டராகவும் அதான் ஒரு ப்ரமோஷன் டிஎஸ்பி ஆகுமே ரிட்டையர் ஆயிட்டாங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு சிலர் ஏடிஎஸ்பியா இருக்காங்க, எஸ்பியா ஒரு சிலருக்கு ப்ரமோஷன் வந்துட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதே யூனியன் இருக்கிற அமைப்பா இருந்தா இந்த யூனியன் மூலமா இன்னைக்கு இந்த அமைப்பை கேள்வி கேட்க முடியுமா முடியாதா? உறுதியா கேள்வி கேட்க முடியுமே. அதன் மூலமா பலன் அடைய முடியுமா முடியாதா? முடியும், உறுதியா முடியும். ஆனா மேல இருக்கிற அதிகாரிகள் ஐபிஎஸ் ஆபீசர்ஸ்க்கு யூனியன் வச்சிருக்காங்க. ஆமா. அசோசியேஷன்ஸ் வச்சிருக்காங்க. ஆமா. ஆனா கீழ இருக்கிற எந்த அலுவலருக்கும் யூனியனோ அசோசியேஷனோ இருக்க கூடாதுன்றதுல உறுதியா இருக்காங்க. இவங்க அதை எப்படி எல்லாம் தடுக்க முடியுமோ தடுத்துட்டு இருக்காங்க. நல்ல அதிகாரிகள்னு பேசுறாங்க இல்லையா தன்னை, அவர்களும் இந்த சூதுல கை வச்சிருக்காங்க. சார் இப்போ இந்த வழக்கில் இந்த கேஸில் வந்து அந்த எஸ்பியை வந்து காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் டிஎஸ்பியை வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த 5 காவலர்கள் மீது கொலை வழக்கு பதிவு செஞ்சுருக்காங்க. உயரதிகாரிகள் மீது ஏன் இந்த நடவடிக்கை எடுக்கப்படுது? ஃபெலிக்ஸ், திருப்பி நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போவோம். இப்போ இந்த 5 காவலர்கள் மீது கொலை வழக்கு இல்லையா? இந்த 5 காவலர்களும் தன் முனைப்போட போய் அவனை போய் பிடிச்சிட்டு வந்து அடிச்சு உதச்சி இவங்க வந்து இன்னைக்கு வந்து அவனை கொண்டுட்டாங்களோ? இல்ல. யார் சொன்னது? அதுதான் தெரியல. அது 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 அந்த பார்ட் வந்து டிரான்ஸ்பரண்டா சொல்லல. எங்க இருந்து உத்தரவு வந்ததோ அவரையும் இதுல சேர்க்கணுமா? இல்ல, நம்ம வந்து ஒரு கொலையை ஒருத்தர் செய்யும் போது அந்த கொலைக்கு காரணமானவரை தான் நம்ம முதல் குற்றவாளியா போடுவோம், A1 போடுவோம். ஆமா. அப்ப எஸ்பி சொல்லி தான் இந்த ஆபரேஷன் ஆரம்பிச்சதுன்னா நீங்க A1 எஸ்பி தானே போடணும். அதுக்கடுத்து அதை ஃபாலோ பண்ணி டிஎஸ்பி சொல்றாருன்னு வச்சுக்கோங்களேன், டிஎஸ்பியை நீங்க A2 போடணுமா இல்லையா? ஆமா. அதுக்கப்புறம் தானே இவங்களை வந்து A3 A4 A5 6 நீங்க அவங்கள வந்து அந்த A லிஸ்ட்ல சேர்க்கணும். அப்ப நீங்க எஸ்பியை நீங்க வந்து சஸ்பெண்ட் பண்ணது சரியா தவறா? சார் ஒரு நிமிஷம். கவர்மெண்ட் நடவடிக்கை எடுத்திருக்கு அப்படின்றதுக்கு நீங்க ஏன் ப்ராப்பரா சூப்பர்வைஸ் பண்ணல அப்படின்னு கூட எடுத்துக்கலாம் இல்லையா? அவங்க தான் சொல்லியிருப்பாங்கன்னு அர்த்தம் இல்லைல்ல. நீங்க ரெண்டுமே வச்சுக்கலாம். ஆனா நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். உங்களுக்கு நீங்க சூப்பர்வைஸ் சரியா பண்ணலனாலும் அதன் காரணமா ஒருத்தர் செத்து போனா அந்த கொலைக்கு நீங்கள் காரணமா இல்லையா? உங்களுடைய லேக் ஆஃப் சூப்பர்விஷனால ஒருத்தர் செத்துருக்கான். நீங்க தானே அதுக்கு பொறுப்பான அதிகாரி. நீங்க பொறுப்பா இருக்கிற அதிகாரி எப்படி நீங்க வந்து லேக் ஆஃப் சூப்பர்விஷனுக்கு நீங்க பொறுப்பேத்துக்காம நீங்க வந்து ஒரு சஸ்பென்ஷன்ல இருந்து அடுத்த ஒரு 3 மாசத்துல திருப்பி வேற ஒரு பதவிக்கு போயிடுவீங்க, வாழ்க்கை போயிட்டே இருப்பீங்க. அதுக்கு உங்களை ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து ஃபிக்ஸ் பண்ண மாட்டாங்க தானே. அப்ப திருப்பி இந்த யூனியன்ற கான்செப்டை நம்ம பேச வேண்டிய அவசியத்துக்கு வந்துடுறோம். யூனியன் ஒன்று இருந்தா நீங்க இந்த மாதிரி ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியை ஸ்கிப் பண்ணிட்டு எஸ்கேப் ஆயிருக்க மாட்டீங்க தானே. ஆமா. அதே மாதிரி அரசு இருக்குது இல்லையா, இந்த சஸ்பென்ஷன்ற ஒரு பொய்யான ஒரு போலி பிம்பத்தை காமிச்சியே நிறைய பேரை காப்பாத்திக்கிட்டு இருக்குது காவல்துறையில பெரும்பாலும். ஓகே. இந்த சஸ்பென்ஷன்றது கிட்டத்தட்ட மக்களை வந்து மடைமாற்றுவதற்கும் மக்களை முட்டாளாக்குவதற்கும் பயன்படுத்துற ஒரு கருவியா இருக்குது. நீங்க வந்துட்டு இப்போ அந்த எஸ்பி உடனே எஸ்பி சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க, ஓ எஸ்பியை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்களா, அவ்வளவுதான். நீங்க எஸ்பியை அரெஸ்ட் பண்ணதுக்கும் எஸ்பியை சஸ்பெண்ட் பண்ணதுக்கும் ஒரே மீனிங் நினைக்கிறீங்களா? இல்ல, ரெண்டுக்குமே வெவ்வேறு மீனிங். ஆமா. எஸ்பியை வந்துட்டு எஸ்பி மேல எஃப்ஐஆர் போட்டு இன்வெஸ்டிகேட் பண்றதுக்கும் எஸ்பியை வந்துட்டு நீங்க வந்துட்டு சஸ்பெண்ட் பண்ணி அவரை வந்துட்டு வேற இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கும் ஒரே மீனிங் நினைக்கிறீங்களா? நிச்சயமா இல்ல. ஏற்கனவே வந்து பல்விந்தர் சிங்னு ஒரு அதே பகுதி தூத்துக்குடி பகுதியை சேர்ந்த ஒரு ஐபிஎஸ் ஆபீசர் ஃப்ரம் ராஜஸ்தான். ஆமா. இங்க வந்து எஃப்ஐஆர் போட்டாங்களே,
அந்த எஃப்ஐஆர் அவரையும் சஸ்பெண்ட் பண்ணி தானே வச்சிருந்தாங்க. எத்தனை போராட்டங்களுக்கு அப்புறம் அவர் மேல எஃப்ஐஆர் உருவாச்சு இல்லையா? அப்ப எஃப்ஐஆருக்கும் சஸ்பென்ஷனுக்கும் வித்தியாசம் இருக்கா இல்லையா? கரெக்ட். அப்ப நான் என்னோட கேள்வி நியாயமான கேள்வி நான் நினைக்கிறேன். நீங்க அந்த லைன்ல யாரெல்லாம் இருக்காங்களோ அத்தனை பேர் மேலயும் எஃப்ஐஆர் போடுங்க. ஓகே. நீங்க அதுக்கப்புறம் போய் கோர்ட்ல போய் ப்ரூவ் பண்ணுங்க. நான் வந்து அதுல நான் சொல்லாம தான் இது நடந்தது, என்னோட சூப்பர்விஷன்ல இல்லாம நடந்தது, இவங்க தனிப்பட்ட முறையில செஞ்சு முடிச்சிட்டாங்க அப்படின்னு நீங்க ப்ரூவ் பண்ணுங்க. நீங்க அப்படி ப்ரூவ் பண்ணீங்கன்னா நான் வந்து அதை புரிஞ்சுக்கிறேன். ஓகே. அப்ப நீங்க நியாயமானவர்னு கோர்ட்ல வந்து ப்ரூவ் பண்ணிட்டு வாங்க. ஓகே. ஆனா அப்படிப்பட்ட ஒரு அமைப்பு நடக்கல தானே இங்க. காத்திருப்போர் பட்டியலுக்கும் சஸ்பென்ஷன் இஸ் நாட் a punishment, Felix. Correct. Suspension is not a punishment. Suspension is a process. It is not a punishment. சரிதானே? ரொம்ப சரி சார். ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா ரொம்ப முக்கியமான ஒரு விவாதத்தை நீங்கள் முன் வச்சுருக்கீங்க. காவல்துறையினர்களுக்கு ட்ரேட் யூனியன் ரொம்ப முக்கியம் அப்படின்ற ரொம்ப முக்கியமான காவல்துறையில ட்ரேட் யூனியன் இருந்தா இது போல கொலைகளை தடுக்கலாம். இந்த கொலையை தடுக்கிறதுக்கு ஃபெலிக்ஸ் நமக்கு ட்ரைனிங் ரொம்ப முக்கியம் ஃபெலிக்ஸ். ஓகே. அதே மாதிரி ரெக்ரூட்மெண்ட் ரொம்ப முக்கியம் ஃபெலிக்ஸ். ஓகே. இப்ப ரெக்ரூட்மெண்ட்டும் ட்ரைனிங்கும் நீங்க கரெக்டா பண்ணீங்கன்னா இது போல கொலைகளை தடுக்கலாம். நீங்க எப்படின்னு என்ன கேட்கலாம். நீங்க ரெக்ரூட் பண்ணும்போதே மனித நேயமுடைய ஆட்களை நீங்க ரெக்ரூட் பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு. எல்லாருமே மனிதநேயமான ஆட்கள் தானே. உள்ள வரும்போது தானே இந்த சிஸ்டம் மாத்துது. இல்ல ஃபெலிக்ஸ் நான் அதை அப்படி ஏத்துக்க மாட்டேன். முழுசா நான் அப்படி ஏத்துக்க மாட்டேன் ஃபெலிக்ஸ். ஏன்னு கேளுங்க. ஏன்னா ஒருத்தன் உள்ள வரும்போது நேர்மையான வழியில உள்ள வரான்னு வச்சுக்கோங்களேன், அப்ப ஆட்டோமேட்டிக்காவே அந்த காவல்துறை மேலையும் காவல் பணி மேலையும் ஒரு மரியாதையோடையும் அன்போடையும் நேர்மையோடையும் ஒருத்தன் உள்ள வரானா அவனால சிறப்பா விஷயங்களை செய்ய முடியும். ஓகே. அப்படி ஒருத்தன் வராம குறுக்கு வழியில வரான்னு வச்சுக்கோங்களேன், பணம் கொடுத்தும் குறுக்க நெப்போட்டிசம் மூலமாகவும் ஒருத்தன் உள்ள வரான்னு வச்சுக்கோங்களேன், அப்ப ஆட்டோமேட்டிக்கா ரெக்ரூட்மெண்ட் தப்பா இருக்கா இல்லையா? ஆமா. நம்ம கிட்ட நிறைய ரெக்ரூட்மெண்ட் தப்பான விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்குன்றதை நீங்க உறுதியா ஒத்துக்கிறீங்களா இல்லையா? எனக்கு தெரியல எந்த அளவுக்கு நடக்குது. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச நான் அதை பார்த்திருக்கிறேன். நான் அதை எப்படின்றத நான் சொல்றேன். 1996 நான் வந்து காவல்துறைக்குள்ள சேரும்போது என்னோட ட்ரைனிங்ல உள்ள வந்தவங்க கிட்டத்தட்ட 500 பேர். ஒரு ஆண்டு காலம் நாங்க ட்ரைனிங் காலேஜுக்குள்ள கிட்டத்தட்ட பிரிசனர் போல தான் உள்ள இருக்கணும். ஒரு இடத்துக்குள்ள நாங்க வந்து அடைச்சு வைக்கப்பட்டிருப்போம்னு வச்சுக்கோங்களேன். அந்த அடைச்சு வைக்கப்பட்ட பீரியட்ல நான் ஒவ்வொருத்தருக்கிட்டையும் ஒரு கிட்டத்தட்ட 365 நாள் ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியா பேசியிருக்கிறேன். என்கிட்ட வந்து நான் வந்து ஐபிஎஸ் ஆபீசர்ஸ்ட்ட நான் காசு கொடுத்துட்டு தான் உள்ள வந்தேன் அப்படின்னு. முக்கியமா என்னுடைய நண்பர் ஒருத்தர், என் பக்கத்து பெட்ல இருந்த ஒருத்தர், அன்னைக்கு இருந்த ஒரு பெண் ஐபிஎஸ் ஆபீசர்கிட்ட காசு கொடுத்திருந்தாரு. அவங்களோட பேர்லாம் நான் சொல்ல வேண்டாம், நீங்களே கண்டுபிடிங்க. அப்ப ஆட்டோமேட்டிக்கா பாத்தீங்கன்னா இந்த சிஸ்டம் எவ்வளவு ஒரு கரெக்டான சிஸ்டமா இருக்கு. அதே மாதிரி என்னுடைய நண்பர் ஒருத்தர், அவர் வந்து கிட்டத்தட்ட 3 லட்சம் ரூபாய ஒரு ஹெட் கான்ஸ்டபிள்கிட்ட கொடுத்திருக்காரு. அவர் வந்து ஒரு பகுதி அந்த கடலூர் பக்கத்தை சேர்ந்தவர்னு வச்சுக்கோங்களேன். அவர் வந்து வேலைக்காக அங்க இருக்கக்கூடிய ஒரு ஹெட் கான்ஸ்டபிள்கிட்ட பேசியிருக்காரு. அந்த ஹெட் கான்ஸ்டபிள் வந்து எனக்கு ஒரு 3 லட்சம் ரூபாய் கொடுங்க, நான் அந்த வேலைக்கு உங்களுக்கு ஏற்பாடு பண்ணிடுறேன்ற மாதிரி சொல்லவும் அவர்கிட்ட போய் கொடுத்திருக்காரு. ஆனா கிட்டத்தட்ட ஏமாந்துருக்காரு. அந்த ஹெட் கான்ஸ்டபிளுக்கும் அதுக்கு சம்மந்தமே கிடையாது. அதுக்கப்புறம் அந்த பணத்தை போய் கேட்கும்போது அதெல்லாம் நான் தான் உங்களுக்கு கரெக்டான ஆளுக்கு கொடுத்துட்டேன் அப்படின்ற மாதிரி அவர் ஏமாத்திருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். இதை வந்துட்டு அந்த நண்பர் சொல்லல, அந்த நண்பருடைய தம்பி என்கிட்ட சொல்லிட்டாரு. இப்ப பாத்தீங்கன்னா ரெக்ரூட்மெண்ட் தப்பா இருக்கும்போது நீங்க அவங்க கிட்ட இருந்து நல்ல விஷயங்களை எப்படி நீங்க எதிர்பார்ப்பீங்க? கரெக்ட். சரி, ரெக்ரூட்மெண்ட் முடிஞ்சது. ரெக்ரூட்மெண்ட் நல்ல ஆட்களை நம்ம உள்ள தேர்ந்தெடுக்கணும், மனநிலை உள்ள ஆட்களை தேர்ந்தெடுக்கணும். ஆஸ்திரேலியாவில் இருக்க ரெக்ரூட்மெண்ட் பத்தி நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன் நான் நினைக்கிறேன். நான் வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த ஸ்டேட்ல வந்துட்டு ஒரு வருஷத்துக்கு ஒரு 100 பேருக்கு வேகன்சி வரும். ஆனா அவங்க செலக்ட் பண்றது வெறும் 5 பேர் 10 பேர் தான் செலக்ட் பண்ணுவாங்க. அதுல ஒரு 20 பேர் 25 பேர் செலக்ட் பண்ணிட்டு அவங்கள மட்டும் தான் ட்ரைனிங் பண்ணுவாங்க, அவங்கள மட்டும் தான் கிராஜுவேட் பண்ணுவாங்க அந்த வருஷத்துக்கு. மிச்ச ஆட்கள்லாம் அவங்க செலக்ட் பண்ண மாட்டாங்க. 80 பேர் அவங்களால செலக்ட் பண்ண முடியலன்னா அந்த 80 பேரை செலக்ட் பண்ண மாட்டாங்க. நம்பர் மேட்டர்ஸ் இல்ல, அவங்களுக்கு வந்து குவாலிட்டி தான் மேட்டர்ஸ். அந்த குவாலிட்டியான ஆட்கள் உள்ள வரும்போது மட்டும்தான் அவங்கள உள்ள எடுப்பாங்க. குவாலிட்டி இல்லாத ஆட்கள் உள்ள வராங்கன்னா அவங்கள விட்டுடுவாங்க. அதே மாதிரி இப்ப நம்ம ட்ரைனிங் ரெக்ரூட்மெண்ட் முடிச்சிட்டோம். இப்ப அந்த உள்ள வராங்க இல்லையா, அவங்களுக்கு எது சரி எது தவறு நம்ம சொல்லி கொடுக்கணுமா இல்லையா? நான் ட்ரைனிங்ல இருக்கும்போது எங்க ட்ரைனிங் சென்டர்ல பெரும்பாலும் பனிஷ்மெண்ட்ல இருக்கிற ஆபீசர்ஸ் தான் உள்ள தூக்கி போடுவாங்க அந்த ட்ரைனிங்ல டீச் பண்றதுக்கே. அந்த பனிஷ்மெண்ட்ல வரவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா? நீ தலை காஞ்சவனா பார்த்து 4 அடி ஆட்டோமேட்டிக்கா மற்றவன் எல்லாம் ஒன்ன பார்த்து பயந்துருவான். ஓகே, அது நீ பிரச்சனை இல்லாம ஓட்டிடலாம் காலத்தன்னு. அப்ப இது என்ன மாதிரி ஒரு ட்ரைனிங் மனநிலை?
அப்ப நம்ம கிட்ட ட்ரைனிங் சிஸ்டமே ப்ராப்பரா இல்ல தானே. அந்த ட்ரைனிங் சிஸ்டத்தை நாம வந்துட்டு உள்ள புரிஞ்சு உள்ள செய்யணுமா இல்லையா? இப்பதான் நாம வந்து இப்ப கவர்மெண்ட்டுக்குள்ள வரணும். இப்பதான் நம்ம கவர்மெண்ட்டுக்குள்ள வரணும். நாங்க வந்து 15 ஆண்டு காலமா வந்துட்டு ஏடிஎம்கே ஆட்சியில் இருந்தது. நாங்க வந்து அவ்வளவு போராட்டத்துக்கு அப்புறம் இன்னைக்கு வந்து பதவிக்கு வந்துட்டோம் டிஎம்கே காரர்கள் சொல்றாங்க. பதவிக்கும் உள்ள வந்துட்டாங்க. இப்ப அவங்க இது போல விஷயங்களை கையில எடுத்து ட்ரைனிங்கை மாடிஃபை பண்றதும் புதுசா வர்ற கான்ஸ்டபிளா ஒரு சிறந்த கான்ஸ்டபிளா மாத்துறதும் அவங்களுடைய பொறுப்பா இருக்கணுமா இல்லையா? அதைத்தானே வந்து இன்னைக்கு நாம வந்து ஸ்டாலின் கிட்டையும் திமுக அரசு கிட்டையும் எதிர்பார்க்கிறோம். ஆனா அதை விட்டுட்டு கொலை செய்யப்பட்டவர்களை காப்பாற்ற கொலை செய்தவர்களை காப்பாற்றுற வேலையை திமுக அரசு செஞ்சுக்கிட்டு இருக்கு. அப்படின்னா அப்ப அதுக்கு வந்து மற்ற அரசே போதுமே. எதுக்கு நாங்க எங்களுக்கு வந்து திமுக அரசு தேவை? புரியுது சார். அதே மாதிரி இப்ப அடுத்து புதுசா நிறைய பேர் ஆட்சிக்கு வரணும்னு ஆசைப்படுறாங்க. அது விஜயா இருக்கலாம், நாம் தமிழரா இருக்கிற சீமானா கூட இருக்கலாம். அவர்களுக்கெல்லாம் இதுல தெளிவு வேணும். ஆட்சிக்கு வரணும்னு ஆசைப்பட்டா போதாது. இத பற்றின நல்ல தெளிவையும் புரிதலையும் ஏற்படுத்திக்கிட்டு நீங்க அரசுல வந்து உட்காருங்க. ஓகே சார். அன்னைக்கு மாற்றத்தை ஏற்படுத்துங்க. இந்த காவல்துறையை நீங்க மாற்றினா மட்டும்தான் நாளைக்கு நீங்க தொடர்ந்து எலெக்ஷன்ல ஜெயிச்சுக்கிட்டே இருக்க முடியும். புரியுது. மத்திய அரசோ மற்ற அரசுகளோ உங்களுக்கு எதிர்ப்பா செயல்பட்டா கூட மக்கள் உங்க பக்கம் நிப்பாங்க. நீங்க அதை விட்டுட்டு காவல்துறையை வச்சுக்கிட்டு நீங்க ஒரு அடியாள் அரசாங்கம் நடத்துனீங்கன்னா உங்களுக்கு எதிராக பேசுறவங்க மீதுல வழக்கு பதிவு செஞ்சு அவங்கள வாய் அடைக்கிற வேலையும் கையை உடைக்கிற வேலையும் மட்டும் செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களை மக்கள் என்னைக்குமே ஏத்துக்க மாட்டாங்க. ஓகே சார், ரொம்ப ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி சார். உங்களோட நேரத்தையும் உங்களோட கருத்துக்களையும் சொன்னதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. வணக்கம் ஃபெலிக்ஸ்.